ஆரம்பித்த பொழுது நான் எவ்வளோ கூப்பிட்டுருக்கேன், வாங்க ஐக்கியத்துக்கு வாங்க வாங்க. இல்லையா, நான் சைடில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு வர்றேன் அப்படின்வாங்க. அந்த வேலையை விட்ட உடனே வந்தாங்க, செக்ரட்டரி ஆகணும். அதுலேருந்து இது வரைக்கும் எங்கள் ஐக்கியத்துடைய நிரந்தர அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் இருந்து நம்பத்தூர் பகுதியில் எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் தான் உதவி செஞ்சு கொடுத்துருக்காரு. எனக்கு கூட ஒரு பைசா வாங்க மாட்டாங்க, கூடவே வருவாங்க. ஊழியக்காரர்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது. உண்மையாகவே சொல்ல போனால் நாங்கள் ஒரு மூத்த சகோதரை இழந்து விட்டோம் என்று தான் நாங்கள் இந்த வேலையில் சொல்ல முடியும். எவ்வளவு பாடுகள் சரீரத்தில் விலகினங்கள் இருந்தாலும் அந்த கீபோர்டை தூக்கிட்டு முதல் நாளாக ஐக்கிய கூடத்துக்கு வந்துடுவாங்க. ஒருத்தருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் அப்படின்பார், நான் இருக்கிறவங்க ஐயா அப்படின்னு தன்னாலேயே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட வந்துடுறாரு. அந்த அளவுக்கு ஊழியத்தை நேசித்த மனிதன். என்ன சொல்ல போனால் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இசைக்குழுவை வைத்து கிராம கிராமமாக போய் ஊழியம் செய்ததாக சொல்லுவார்கள். எங்கள் குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த சபைக்கு மாத்திரம் இல்லை, நம்பத்து திருமலாயர் பகுதிக்கு ஒரு பெரிய இழப்பு. சூழ்நிலையும் இந்த சபையை விட்டு விலகி போகாமல் இன்பமணி பாஸ்டர் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அதே அன்போடு கூட தொடர்ந்து அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த ஊழியத்தை நடத்துவார். மனிதன் ஒரு கருவி தான், ஆனாலும் இந்த இழப்பு அருமையான 2 பிள்ளைகளை அவர் ரொம்ப நேசிப்பார். மகள்கள் மேலே ரொம்ப பாசம். இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை விட்டு செல்வது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாசமாக நினைக்கும் போது மருமக்கள், பேர பிள்ளைகள், விசுவாசிகளை கூட சொந்த பிள்ளைகளை கூட நேசிப்பார். நான் பிள்ளைகளை கூட விசுவாசி பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், நவசிஷ்டிலாம் போகாதீங்க பாஸ்டர் கூட கேட்க மாட்டேன். எல்லா வீடுக்கும் போவார். பிறந்த நாளா எங்கே இருக்கீங்கன்னா ஒரு பிறந்த நாள் இருக்கிறேன், ஒரு இடத்துல இருக்கிறேன். உண்மையாகவே ஒரு நல்ல ஊழியக்காரரை, ஒரு நல்ல மனிதநேயமிக்க அன்பான ஒரு ஊழியக்காரன் நம்ம இருக்கோம். நிச்சயமா கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாள் அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் தான். அவர் இந்த நாளிலும் கூட அருமையான ஊழியக்காரர் விட்டு சென்ற இந்த ஊழியத்தோடும் மனைவி பிள்ளைகளோடும் மருமக்கள்மாரோடும் விசுவாச மக்களோடும் நான் வரும்போதே யோசித்தேன், எங்களுக்கு யார் அட்மினிஸ்ட்ரேட்டராக போடுறது, எல்லா விதத்திலையும் எல்லா சூழ்நிலை அனுசரித்து பேசக்கூடிய ஒரு மனிதர் யாரையே யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அருமையான பாஸ்டர் அவர்களை இழந்த இந்த நாளிலே நாம் நிச்சயமாய் துக்கமான ஒரு நாள் தான். ஆனால் இன்னும் ஒரு சந்தோஷம், நிச்சயமாய் அவரை நாம் மறுபடியும் இந்த பாடு நிறைந்த சரீரத்தோடு அல்ல, மகிமை நிறைந்த சரீரத்தோடு அவரை பார்க்க போயிட்டார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நம்பிக்கை மரணத்தோடு முடிவதல்ல வாழ்க்கை. மரணத்துக்கு பிறகு நித்தியமான வாழ்க்கை உண்டு. அதற்கு ஒரே ஒரு கருவி, இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், எந்த பாடம் படிக்காம இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஆனால் நீங்க நித்தியமான ஒரு நல்ல வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இயேசுக்காக ஊழியம் செய்தார். இன்றைக்கு இயேசுனுடைய அந்த பரதேசிலே இளைப்பாறி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நிச்சயம் வரும், இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்கிற எல்லோரும் அவரை நாம் மகிமை அடைந்த சரீரத்தோடு பார்க்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, அருமையான மூத்த சகோதரனும் உங்களுடைய ஐக்கியத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த பாஸ்டர் இன்பமணி ஐயாவுடைய இந்த மரணத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகள், மருமக்கள், பேரம்பேத்திகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாச மக்கள், ஊழியம் ஒவ்வொன்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ சொன்னபடி வந்த போதிலும் சரீரத்திலே போராட்டங்கள் வந்தன, ஊழியத்திலே போராட்டம். அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நடத்தி கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண நன்மை இன்பமாயிருக்கு சொன்னபடி இந்த சபை விசுவாச மக்கள் அத்தனை பேரும் பாஸ்டர் இல்லாதபடி, ஆண்டவர் தெரியாதபடிக்கு ஒருமித்து ஒருமனப்பட்டு பாஸ்டர் இசைந்து ஊழியத்தை செய்ய நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நன்மையான பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார்.
எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கேட்டாதே கண்ணீரே தம் சோரிந்தார் கஸ்தனவம் கோரிந்தார் தேவனுடைய பிள்ளையாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையே நோக்கி ஓடுவதற்கு வியாபாரங்களை விட்டு ஓய்ந்திருக்கும்படியாக அன்பு ஐயாவின் உடைய சமூகத்திலே நீர் அழைத்துக் கொண்டீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான துன்பத்திலும் இந்த உலகத்தின் பாடுகளை விட்டு ஓய்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொன்னது போலவே இந்த நாட்களிலே அன்பு ஐயா ஓய்ந்திருக்கும்படியாக உடைய சமூகத்திலே இழைப்பாரும்படியாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஆமாப்பா, இந்த நாட்களில் அவருடைய பாதையிலே நித்திய ஜீவ பாதையிலே நாங்களும் ஓடி இந்த சமூகத்தில் வந்து அவரை சந்திக்க எங்களுக்கு கிருபை. எல்லாரும் கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவ பாதையில ஓடி இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து தரிசிக்க உதவி செய்கிறார். இந்த கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஐயா செய்த சகல ஊழியத்திலும் உடைய கிருபை கூட இருந்தது. ஆண்டவர், உடைய இரக்கம் கூட இருந்ததற்காக மக்களான கூடி நன்றி. அவர் என்னுடைய சமூகத்தில் நீர் இருக்கும் அந்த இடத்துல நாங்களும் இருக்கும் நீர் வந்து நிரப்பும்படியாக உங்களுடைய மகிமை பிரச்சனம் நிரப்பும்படியாக நம்முடைய அந்த குறை சகல துதிக நமக்கு நடத்துகிறவருக்கே செலுத்துகிறோம். என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துடன் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழப்பார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே இந்தியிலிருந்து ஒரு நற்செய்தி இயக்கத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டாவை தெரிவித்துக் கொள்வோம். அதுமாதிரி சிம்புல் ஐயாவை பற்றி சொல்லணும்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். பல ஆண்டாக நிறைய காரியம் உண்டு. முதலாவது பார்க்கும்பொழுது ஐயோடைய வாழ்க்கையிலே மிக மிக அன்பு நிறைந்தவர். எல்லாத்திலும் அவர் மிக அன்பாக பழகினவர், நெருக்கமாக பழகுவார். அதே நேரத்தில் சிரித்த முகத்தோடு தான் ஒவ்வொரு முறையும் அவர் பார்க்கும்போது எல்லாரையும் வரவேற்பார். எத்தனை முறை பார்க்கும்போது அவர் சிரித்த முகத்தோடு தான் வரவேற்பார். அதை பேச்சு பார்க்கும்போது இனிமையான பேச்சு. நான் ஒவ்வொரு மாதமும் இந்த சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதம் அழைக்கும் போது எப்படி அழைப்பார்கள்? தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர் கேட்க விடவே தனிப்பட்ட விடம் அழைக்கும் பொழுது, ஐயா இந்த சண்டே நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்பார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சண்டே நீங்க வர முடியுமா என்று கேட்பார். நான் கேட்பேன், ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க கடலை போடுங்கள், இந்த சண்டே நீங்க சபைக்கு வாங்க சொல்லி நாங்க வரோம் அப்படின்னு. அவருடைய தாழ்வு இந்த சண்டே வர முடியுமா சொல்லி கேட்பார். ஒருவேளை நான் உழைப்பு நிமித்தமாக அந்த சண்டை வேற ஏதாவது சபைக்கு நான் ஒப்புக்கொண்டிருந்தா கூட ஐயா அப்படி அழைக்கும் பொழுது மற்ற சபையில அந்த நேரத்தை நான் வேறு நாள் ஒதுக்கி இந்த சபைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. என்னவென்றால் இந்த சபையில ஆராதிக்கிற விதம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான விதம். இந்த சபையில இருந்து நான் சொல்லும் போது ஆராதிக்கும் போது அவர் காரியம் சொல்லுவேன். நானு இங்கே நடக்கிற ஆராதனைகள், அந்த ஆராதனை முறைமையை பார்க்கும்போது ரொம்ப அருமையா அற்புதமா இருக்கும். இவருடைய இசை கருவிகள், இதற்கு முன்னாடி பேசுற போதகர்கள் ஐயா பத்தி பேசினாலும் அந்த கீபோர்டு வாசிக்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக வாசிப்பார்கள். சில நேரங்களில் 2 கீபோர்டு 2 ஸ்டெப் வைத்து அதை மிக அழகாக நுணுக்கமாக வாசிப்பார்கள். இரண்டாவது பார்க்கும்போது அவர்கள் நடத்திய ஆராதனை விதம், பாடுகிற பாடல்கள், அவருடைய இனிமையான குரல், அருமையான ஒரு குரலோடு பாடுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களோடு கூட சென்று சபையில் இருக்கிற பாடல் குழு சில சந்தோஷமா இருக்கும். அதற்காகவே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த சபைக்காக நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தோடு வந்து இங்க பங்கு பெற்று ஊழியம் நாங்கள் செய்வோம். அது மட்டுமல்ல, அவருடைய குணாதிசயங்கள் ஊழியர்களுக்காக அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு பாரம் உண்டு. மிஷனரி ஊழியர்களுக்காக அதிகமாக கொடுக்க வேண்டும் சொல்லி மாதத்தோறும் உதாரணமான காணியை இந்த ஊழியத்துக்காக அவர் கொடுப்பார்கள். நாங்கள் செய்கிறது இந்திய இளங்கூர் சரி ஊழியம், மிஷனரி ஊழியம். இந்தியாவிலே 450க்கும் அதிகமான மிஷனரிகள் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருவோம். இந்தியா முழுவாய் 23 மாநிலங்களிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் 45 மிஷனரிகள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊழியம் செய்யும் பொழுது இந்த கைத்தறி ஊழியர்களுக்காக பாரதத்தில் செவிக்கிறது மட்டுமல்ல, உதாரணத்தை கொடுக்கிறவர்கள். அதோடு கூட இன்னும் சிறப்பான காரியம் சொல்ல வேண்டுமானால், வாரத்துக்கு ஒரு முறை என்னோட தொலைபேசியில ஐயா தொடர்பு கொள்வார்கள். வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக ஏதாவது 2 வார்த்தை பேசி என்னை மகிழ்ச்சி படுத்துவார்கள். ஒருவரை அவரு பண்றது முன்னாடி நான் சில நேரங்களில் நான் முந்திக் கொள்ள தொலைபேசி மூலமாக ஐயா தொடர்பு கொண்டு சில நேரங்களில் நாங்கள் சந்தோஷமா பேசிக்கொள்வோம் ஒருவருக்கு. அதாவது நல்ல ஒரு முன்மொழியோடு ஐயா பேசுவார்கள், நகைச்சுவோடு பேசுவார்கள். நான் ஏதாவது வார்த்தை சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் சொல்வார்கள், அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். இந்தியா அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்து அதுக்கு அர்த்தத்தை சொல்வார்கள். பாசம் கொண்டவர்கள். மாதத்துக்கு ஒரு முறை நான் மறுபொழுது கூட என்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்திலே அன்பாய் பேசி பிள்ளைகளை அன்போடு விசாரிப்பார்கள். என்ன பண்ணுகிறீர்கள், எப்படி பண்ணுகிறீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய படிப்பை மற்ற எதிர்காலத்தை குறித்து அன்போடு விசாரிப்பார்கள். இன்னும் பல காரியங்கள் சொல்ல முடியும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லுகிறேன். இந்த சபை மக்கள் விசுவாசம் மீது அளவு கடந்த பாசத்தை அவர் வைக்கிறார்களே நன்றாக அறிந்திருக்கிறேன். ஐயாவை நான் முன்பு முதல் முறையாக சந்திப்பதற்கு முன்பே இவரை பற்றி சில காரியத்தை கேள்விப்பட்டுகிறேன். இவருடைய சபை விசுவாசம் மூலமாக ஐயா பற்றி அநேக காரியம் கேள்விப்பட்டுகிறேன். அதற்குள்ளேதான் இவரை சந்திப்புடைய வாய்ப்பு கிடைத்தது. கஷ்டம் நஷ்டங்களிலே, கண்ணீர் கவலை துக்கத்திலே அவர்கள் குடும்ப நபராக பங்கு பெறுவார்கள்.
நாங்கள் கையில பணம் இல்லாமல் கஷ்டப்படும் போது எங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் என்று சொன்னபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யாருமே செய்ய முடியாத ஒரு தியாகமான பணிகள் ஐயா செய்திருக்கார்கள். எனவே அதிகமான ஒரு நாட்டு ஆசை உண்டு, எப்படியாவது இந்த பசுத்தவனை பார்க்க வேண்டும். இந்த சபை விசுவாசிகள் போவதை பற்றி ஒரு அற்புதமா சொல்றேன் சொல்லி எப்படியாவது சந்தை என்று சொல்லி ஒரு 13 வருஷம் முன்பதாக காத்து கொண்டேன். அதன் பிறகு பார்க்கக்கூடிய ஒரு சாய்வு கிடைத்தது. அதன் பிறகு ஐயாவோடு நல்ல ஐக்கியம் ஏற்பட்டது. மாதத்தோடு கூப்பிட்டு குறித்து இந்த விசுவாசத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மாத சபைக்கு நாங்கள் வந்து ஊழியம் செய்யும் பொழுது பாசமா நிறைய நோட்டு புத்தகத்தை காட்டுவார்கள். ஏறத்தாழ 30-40 நோட்டு புத்தகங்களை பாசமா கொண்டு வந்து காட்டுவார்கள். அது என்ன எழுதியிருந்தது? இந்த சபை விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர்கள் அதிகமாக வளர்க்கும் விதமாக வேத போட்டிகள் அவர்கள் நடத்துவார்கள். என்ன வேத விழா போட்டி? அந்த வேத வசனங்களை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகமாக ஒவ்வொரு அதிகாரத்தை இவர்கள் இந்த சபை விசுவாசி நோட்டு புத்தகத்திலே அழகாக எழுத வேண்டும். இதான் அவர்கள் நடத்தின சிறப்பான காரியம். அந்த நோட்டு புத்தகத்தை ஒவ்வொரு காட்டுவார்கள். அதை ஒவ்வொரு பகுதியாக நான் பிரித்து பார்ப்பேன். அதில் நான் பார்த்தது 2 காரியங்கள். ஒன்று, இந்த போர்களும் போர்களுமாக அம்மாவுக்கு சேர்ந்து இந்த விசுவாசியை எவ்வளவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அற்புதமாக நடத்தியிருக்கார்கள் சொல்லி பார்க்கும்போது அது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லாம் தெளிவாக இந்த நோட்டு புத்தகத்திலே அழகாக எழுதுவார்கள். ஒரு எழுத்துல தவறு இருக்காது, பிழை இருக்காது, அந்த அளவுக்கு எழுதுவார்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுப்பார்கள். இந்த விசுவாசிகள் அந்த எழுதின நோட்டு புத்தகத்தை பார்க்கும்போது நீங்க போகும்போது பார்த்து போகலாம். அந்த கையெழுத்துகள் முத்துகளாக காணப்படும். அவர்கள் அழகாக தெளிவாக எழுதி வைத்தார்கள். அதை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் சந்தோஷப்பட்டேன் என்றால் இந்த கையெழுத்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கும். எனக்கு சரியா தமிழ் எழுத வராது, தெரிவிக்கிறேன் சில நேரத்துல. ஆனா இவங்களோட கையெழுத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்ட, சந்தோஷப்பட்ட. அந்த அளவுக்கு பாருங்க, பாசமும் சபை விசுவாசிகளை சரியான முறையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்கள் நடத்தி வந்திருக்கார்கள் என்று சொல்லி அது ஒரு எடுத்துக்காட்டு போதும். அது மட்டும் இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமாக இருந்து வருகின்ற இந்த ஊடக தடை சட்டங்கள் நான் கேள்விப்படுகிறேன், பார்த்துக்கிறேன். ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க, போன வருஷம் லாக்டவுன்ல சில வீடுகளை சந்தித்து வயசானவங்களுக்கு சூழல் மக்களுக்கு நான் கத்தரை பந்தியை கொடுத்துக்கிறேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பலவீன மத்தியில கூட இந்த முதிர்ந்த வயதில் கூட விசுவாசி மேல் அவர் வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாரம், அந்த பாரத்தின் விதமாக ஐயா அவர்கள் இந்த சபையை அற்புதமாக நடத்தி கொண்டு வர இதெல்லாம் பார்க்கும்போது அதுமாதிரி நம்ம இது மாதிரி பேசின எஸ்பி ஆபரண சொன்னாங்க, இந்த 50 ஒரு மொழிகளுக்காக மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். ஐயாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் என்று சொல்லி என்ன நம்பவே முடியவில்லை. அந்த வாசல் அனுப்பப்பட்ட ஐயாவுடைய புகைப்படத்தை அந்த செய்தியை திரும்ப படித்து இன்னும் ஐயாவா நினைத்துவிட்டார் என்று சொல்லி நான் ஆழ்ந்த துக்கம் கொண்டேன். எனக்கு நாள் கூட ஒருவேளை ஐயா அவர்கள் நம்ம விட்டு கல் சென்றாலும் கூட இன்றைய ஆத்மா பரலோகத்திலே நித்தியகாம இழைப்பாரக்கூடிய ஒரு பெரிய பாகத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் விட்டு சென்றிருக்கிற
நன்றி சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, கால ஊழியக்காரர்களை ஆண்டவரே கர்த்தாவே உற்சாகப்படுத்தினார். எத்தனை சபைகளை பாதுகாத்தார் ஆண்டவரே. ஊழியத்துக்கு நாங்கள் சாட்சி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அநேக சபையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருபையை, அநேக சபையை வளர்க்கக்கூடிய ஒரு கிருபையை, அநேக கீபோர்டுனா என்னன்னு தெரியாத காலத்துல கீபோர்டை கொண்டு போய் ஸ்டேஜை கொண்டு போய் எத்தனை சபைகள் மருமகளுக்காக சொல்றோம். உடலாம் நீங்க பாதுகாத்துக் கொடுங்க, சபையை பாதுகாத்துக் கொடுங்க. ஆண்டவரே நீங்களே மெய்ப்பனாய் கலந்து வாங்க ஆண்டவரே. சபையை கர்த்தாவே நீங்க தேர்ச்சி ஆற்றுங்க. பாடகத்தின் துவக்கம் முடி வரைக்கும் தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். பண்ண ஊழியத்துக்கு அவர் செய்த ஊழியத்துக்கு நாங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிருந்தார். எனக்கு எல்லா ஆலோசனையும் பல நேரங்கள் அவர் தான் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், நான் ஒரு சூரப்புள்ளி, என்கிட்ட போய் கேட்கல, நானே உங்ககிட்ட கேட்பேன், நீங்க என்கிட்ட கேட்குறீங்க ஐயான்னு சிரிச்சாரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு சோத்திரம். அம்பத்தூருக்கு நான் வந்தது, வரப்படம் பகுதிக்கு வந்தது முதல் இவர் மூலமாக தான். ஒரு சபையில் எத்தனையோ நாட்களில் சத்தியத்தை சொல்லும்படிக்கு அழைத்திருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். அம்பத்தூர் வரப்படத்திற்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர். ஊழியத்தில் எல்லாரையும் உற்சாகப்படுத்தினவர். நான் எப்பொழுது அழைத்தாலும் ஓடி வந்து சிறு பையனை போல உதவி செய்யக்கூடியவர். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். பல நேரங்களில் அவர் எனக்கு கொடுத்த ஆலோசனைகள் அளவிட முடியாது. நான் கோபத்தை டக்குன்னு காட்டிடுவேன். ஆனால் பல நேரங்களில் என்னுடைய சபைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் வந்து அமையாகவே ஆசீர்வாதமானது. ஏற்ற நேரத்தில் தேவன் ஒரு சமூகத்திற்குள்ளே எடுத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்.
அவர் நிச்சயமாக அவர் செய்த ஊழியத்தின் பலனை இந்நேரம் அடைந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆறுதல்படுத்துவாராக. ராஜாவாய் இயேசு தூதர்கள் சூழ மேகமீதில் வரும் நாள். ராஜாவாய் இயேசு தூதர்கள் நாம் ஏகமாய் எழும்புவோம். வேகமாய் ஏறுங்கி வந்திடுவே நாம் ஏகமாய் எழும்புவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே எல்லாம் பறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக்கப்பட்டோரே எல்லாம் பறந்து அநேக வருடங்களாய் ஊழியம் செய்து இந்த வரவண பகுதிக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் இன்றைக்கு உடைய சமூகத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய நாமத்தை இந்த பூமியிலே கர்த்தாவை சொல்லும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் வைத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் கர்த்தாவை நாங்கள் அடைந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் நாங்கள் பெற்ற ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ இப்பொழுதும் அவரை இழந்திருக்கிற அந்த குடும்பத்தாருக்காக, பாசமாவுக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருமகன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே சமூகத்திலே இளைப்பாறை அவர்கள் பாக்கியவான்கள் சுவாமி. நீ கொடுத்த இந்த உலகத்திலே அவர் கொடுத்த ஜீவிய நாட்களிலே உமக்காக ஓடவும் மாட்டவர், உமக்காக உழைக்கவும் மாட்டவர். ஆண்டவரை ஒரு கூட்ட ஆத்மாக்களை சேர்க்கவும் ஆண்டவரை எவ்வளவு பிரயாசம் எடுத்தார்கள் என்று நாங்கள் அறிவோம். நீரும் அறிவீர். என் தேவனே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை நேர்மையாக நடந்தவர்கள் ஆண்டவரை ஆண்டவரே உங்களை படுக்கைகளை இழைப்பாருகிறார்கள் சுவாமி. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இந்த நல்ல நாளில் அவர்களோடு உடைய சமூகத்தில் இழைப்பாறை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கே யோவான் சொன்னது போல ஆண்டவரே, பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்டேன் என்று சொன்னாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நேற்று மாலை 4:40 பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்கிறோம். இந்த வருட பகுதியிலே 51 வருட பகுதியிலே சபையில ஊழியம் செய்யப்படுத்த பாஸ்டர் எங்கம்மை அவர்கள் வாக்கியமாக வசனத்தின்படி அவர் கர்த்தருக்குள் மறைத்தார் என்பதை ஆண்டவரே நீ
ஆண்டவரை எழுதி வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, அந்த கிழிந்து வாழ்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, மனைவிக்காகவும் ஆண்டவரே, சபை விசுவாசிகளுக்கு உறவினர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆறுதலின் தெய்வம் ஆண்டவரே, ஆறுதலை தரப்படியாக சொல்லிக்கிறோம். மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளால் ஆறுதல் கிடைக்காது சுவாமி. வாரி தேவன் ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் அவர்களை தேற்றும் ஆண்டவரை தொடர்ந்து நடக்கிற ஆராதனை ஆண்டவர் அடக்காளரை எல்லாத்தையும் நன்மையும் செல்வமாக இயேசு நாமத்தில் நல்ல ஆமென். அங்கிள் அவரோட நிறைய மியூசிக் ப்ளே பண்ணியிருக்கேன். என்னுடைய சிறு வயதில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை வந்து அங்கிள் ட்ரம்ஸ் வாசிக்க, கீபோர்டு வாசிக்க, கிட்டார் வாசிக்கலாம் சொல்லுவாங்க. நிறைய அங்கிளோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எப்போ கால் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பேசுவார். ஒரு லாங்குவேஜில் பேசி கிண்டல் பண்ணி அப்புறம் அதான் வந்து அவர் சொல்வார், சிறு வயதிலிருந்தே எங்களை வந்து மியூசிக்ல நல்லா வளர்ந்து ஊழியத்தின் பாதையில் வளர்ந்து வரும்போது இதே சபையை இன்வைட் பண்ணி வருஷம் எடுத்து வச்சு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும் சொல்லி என்கரேஜ் பண்ணனால ஒரு உன்னதமான ஒரு இடம் உங்களை பாஸ்டர் நாங்கள் இருக்கோம். இந்த வார்த்தையினாலும் ஆண்களை கொடுக்க முடியாது. அந்த ஒரு நல்ல ஒரு உள்ளத்தை, ஒரு நல்ல ஒரு கோவில்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த அம்பத்தூர் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் தான். அங்கிள் இல்லாத ஒரு மியூசிக் இல்லை. அந்த நாட்களில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறோம். என்னுடைய வயசு நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவரை ட்ரைன் பண்ணியிருக்காங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது சின்ன பையன் சொல்லி நடிக்காம அவருடைய சபையில் நடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையாகவே கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு தாசனை அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டதுக்காக நான் ஒரு நன்றி செய்கிறேன். பல வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம், அநேக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நன்றி சார். காலத்திலே விதைக்கு ஒரு காலம், மறுக்க ஒரு காலம் என்று சொல்லக்கூடிய நீதியால் நடந்தவர்களை
சமாதானத்துக்குள்ளாக பிரவேசித்து தன்னுடைய படுக்கையில இளைப்பாறுவார்கள் என்று சொன்னதாக தாசரை சமாதானத்துக்குள்ளாக கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்யாண ஆண்டிக்காக பிள்ளைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறோம். மீதியானதை சமாதானத்தை தங்கள் வழிநடத்துவீராக கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கப்பட்டது தேசத்தின் போல நடக்க இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம். மரணத்தின் போது கூட என் அருமையான தாயாரை அருமையாய் அழைத்துக் கொண்டு வந்த எங்களை அதிகமாக கவனித்து என்னுடைய தாத்தா ஜான் பாஸ்லாமணி அவர்களின் குடும்பத்தில் ஒரு பாலமாக இருந்தவர் என்னுடைய அருமையான தகவல். எல்லாரையும் இணைப்பார், எல்லாரிடம் அன்பாக பேசி யாரையும் கோபமாக கடிந்து கொண்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் பேசினால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம். ஆனால் தேவன் அவர் பட்ட பாடுகளை எல்லாம் செய்து என்னை தைரியப்படுத்தி கொண்டார். என்னால் தாங்கவே இல்லை. போன வாரம் நான் பேசும்பொழுது கூட சொன்னேன், சிலவா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்க. ஆமா சரிம்மா, அவ்வளவு நமக்குள்ள இருந்த எல்லா பலவீனங்களையும் அவர் மறைத்து சந்தோஷமாகவே இருந்தார். அதுதான் எனக்கு தெரிந்தது. அதுதான் எங்களுடைய எல்லா துக்கம் சுகம் எல்லாவற்றிலும் அவர் பங்கெடுத்தார். எல்லாவற்றிலும் முன்பாக நின்று பாடல்களை பாடுவது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அம்மா யார் வரமா, யார் கீபோர்டு வாசிக்கிறா இதான் கேட்பாரு. அப்பா நீங்க தான் வரணும், நீங்க தான் கீபோர்டு தூக்கிட்டு வந்துடுவார். தன்னுடைய முயலாக நான் கஷ்டப்பட்ட நேரத்துல கூட, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த போது கூட, கால் அடிப்பட்டிருந்த போது கூட வந்தார். நிச்சயமாகவே எல்லா காரியங்களையும் நினைத்திருக்கிறார். ஆகவே அவர் இந்த கொள்ளையிலிருந்து தப்பித்திருக்கிறார் என்றுதான் சொல்லுவார். தேவநாமம் மகிமைப்பட முடியாது. தேவனுடைய மகனாகவே கடந்து செல்ல தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய ஓட்டத்தை நல்லபடியாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்பிக்கையை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் நாம் அவரை காண்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் செய்த எல்லா ஊழியர்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நிச்சயமாகவே அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்றீங்க. அவருடைய குடும்பம் முழுவதையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்து அருமையான சித்தி கடைசி வரை அவர்கள் உற்சாகமாய் அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நன்றியோடு சோதரிக்கிறேன். என் தகப்பனாரை தேவனை நான் காண்பேன் விசுவாசத்தோடு அந்த சாட்சியை கொடுக்கிறேன். நிறைய மியூசிஷியன்ஸ் வாசித்தாலும்
திடீர்னு யாராவது எனக்கு மைக் கொடுங்க அப்படின்னு வாங்கி பாட்டு பாடினாங்கன்னா நாங்கள்லாம் திரையிடுவோம், என்ன ஸ்கேலாக பாடுவோம். அந்த நேரத்தில் எல்லாரும் அவர் தான் பார்ப்பாங்க. இன்னும் என்னை கண்டுபிடிச்சி வருவா கிட்டாரிஸ்டாக இருக்கும், ஃப்ளூட்டு, எந்த பீம் சிக்ஸ்டி கிடைக்காது சிம்பிள் காட்டு. நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான மரணங்கள் அவசரப்பாங்க. மரணங்கள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான மரணங்கள் அவசரப்பாங்க. யாரையும் அதே கீபோர்டு தூக்கி ஸ்டேஜில் தூக்கி ஒரு கை ஒன்று வச்சிருப்பாரு, கட்டி குட்டியாக போக வச்சிருப்பாரு. ஆனால் இந்த ஒரு வாரம் நான் அவரோட ரொம்ப நெருங்கி அவர் ஹெல்ப் பண்ண ஒரு சூழ்நிலை. அந்த அங்கிளுக்கு ஏதாவது யூரோ ப்ராப்ளம் இருக்கும், அவங்க ஸ்லோவாக இருக்காரு, தேய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு வாரம் 2 வாரத்தில் அங்கிள் சரியாயிடுவாரு. நமக்கு எந்த யூரோ ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கிள் மட்டும் நம்மளே ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் என் மனைவிகளை சொல்லிட்டு சொன்ன அங்கிள் மட்டும் நான் பார்க்குறேன், வீட்டிலேயே கூப்பிட்டு வச்சு இதை உண்மையில் எதிர்பார்க்க நடக்க கூட கஷ்டப்பட்டார். தோல் மேலே தூக்கி இருக்கும்போது கூட சாரிப்பா, முதல் நாள் நான் ரொம்ப சாரிப்பா, நான் ரொம்ப வருத்தப்படுத்துகிறேன்ப்பா, சாரிப்பா. எந்த மருத்துவமனையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு வாரம் நம்மளும் என்ன பண்ணுறது யாரும் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இருந்திருக்காரு, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இருந்திருக்காரு. கன்ஃபார்மாக அங்கிள் இது தாண்டி வரேன் சொல்லுவேன். அங்கிள் அத்வானி 95 வயசு ஆகுதுக்கு, அமிதாப் பச்சனுக்கு 86 வயசு ஆகுதுக்கு, தர்மேந்திரா 93 வயசு ஆகுதுக்கு, நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க, சின்ன பையன் அங்கிள், நீங்கள் 63 தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரத்தில் எடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். என் மனைவிக்காகவும் கிளாடிக்காகவும் ஆண்டிக்காக ஜெபம் பண்ணிங்க. அவங்க வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு யோசனையாக இருக்குது. தூங்குற மாதிரியே இருக்காரு, அப்போ யாருக்குமே பாரம் கொடுக்காரு. தூங்கிட்டே போயிட்டார். இந்த நிமிஷம் அவங்க சர்ச்சில் இருந்து போகிறோம். அவரோட ஹார்ட்டே இங்கே தான். என்னன்னாலும் ஓரளவுக்கு போயிடணும். அவங்க பைக்கில் ஒரு நடந்து ஆட்டோவில் ஒரு கால்வழி தான். எதுனா எந்த சுகர் பிபி அவரை ஒன்றும் பண்ணாது. மழையோ வெயிலும் மழையெல்லாம் நல்லா காரணம் போகும்போது கரைக்காது. மரித்தோருக்கும் ஜீவனோருக்கும் தேவனே, இங்கிருந்து உங்க துதிக்கிறோம். எங்க அங்கிள் நீங்க சொன்ன இடத்துல துதிப்பாரு. சத்தியமா 1000 வருட அரசாட்சியில நாங்கெல்லாம் ஒன்னா இதே வருடத்துல, இதே அபத்தூர்ல, இதே பட்டாக்கிரமில் நாங்கெல்லாம் திரும்பி இந்த ஊழியத்தை முகமுகமா நம்ம பார்த்து செய்வதில்லை. விசுவாசத்தோடு இதை நாங்கள் அனுப்புவோம். உண்மையுள்ள மறைந்து போனா
அந்த மலாய் மொழி கற்றுட்டு எங்க பேசுவார் எங்களுக்கே தெரியாது. நான் பிரெஞ்சு படித்தேன், அதுல என்ன கேள்வி கேட்கிறாரு? மலை போல அவருக்கும் நீங்கதான் எங்களுக்கு நீங்கதான் யேசுவா உங்க பாரதப்போ எங்க அங்கிள் உங்க கரங்களில் எல்லாமே மாற்றிட்டு பொம்பளை பிள்ளைங்க நான் இப்போ எப்படி தூங்க போறேன்ப்பா என் அங்கிள் இருக்கிறாரு எப்படி சொல்லப்பா. இப்பொழுது நாம் இந்த ஆராதனை இறுதியாக வந்திருக்கிறோம். ஒரு பாடல் ஒன்று பாடப்படும். அந்த பாடல் நேரத்திலே சபை விசுவாசிகள் ஐயாவுடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் ஐயாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இதனுடைய வலது பக்கத்திலே நீங்கள் வந்து இடதுபுறமாக திரும்பி செல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். கடைசியாக ஐயா நாங்கள் கொடுக்கிற இறுதி அஞ்சலி செலுத்த போகிறோம். பாடும் பொழுது நீங்கள் வந்து ஐயா வந்து செலுத்தி போகலாம். அதற்கு பிறகு நெல்லை செலுந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஐயா ஆண்டனி ஐயா அவர்கள் வந்திருக்கார்கள். அவர் வந்து இறுதி ஜெபத்தையும் இறை ஆசையும் கொடுப்பார்கள்.
வாழ்க்கையிலே ஒரு கடந்த வந்த பாதையிலே அவருடைய சரீரத்தின் பலவீனங்களுக்கு மத்தியிலையும் கத்திற்காக ஓடிய ஓட்டத்தை நம்ம மறக்க முடியாது. எத்தனை பலவீனங்கள் இருந்தால் அவர்களுக்கு நடுவே ஊழியத்தை உண்மையமாக செய்வதற்கு இவரோடு கூட இந்த நாட்டிலே அம்பத்தூர் பகுதியில் மிக அதிகமாக இவரோடு கூட பிரயாசப்பட்டவர். எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து இருந்தாலும் அவர்தான் முதலாவது இவரோடு கூட கலந்து கொள்வார். அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. கத்தரவர் கொடுத்த ஊழியத்தை ஓடி ஒரு ஊழியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவன் தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின போது அவருக்கு அந்த வைத்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி ஊழியத்தின் நாட்கள் முடிந்தது ஒரு நிறைவேறினது. வழக்கமாக அந்த இடத்துல சொல்லப்படுவதெல்லாம் அவர்களையும் போனது உலக வீட்டுக்கு. ஆனால் அவரும் இந்த மகிமையான கனமான ஊழியத்தை செய்து நிறைவேற்றி இந்த ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினது. அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்தி நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர்கள் வைத்திருந்த மகிமையான நித்திய வீட்டுக்கு அவர்கள் போயிருக்கிறார். அந்த வேலையிலும் அவரை சார்ந்த எல்லா திருச்சபை மக்களையும் ஆதரப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீங்கு நாள் வராததுக்கு எடுத்துக்கொண்டே இந்த இலைப்பாதலுக்குள்ளாக வைத்திருக்கிறேன். ஒரு நாளிலே மகிமையிலே நாங்கள் அவரை காண்போம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் அடக்க ஆராதனை என்ற கரங்களில் அருமையான சகோதரி, அருமையான தேவதாசன் இழந்த கிருபையின் கரம் உங்களை தாங்கும்படியாக உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தேவ ஆவியான இணைய பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்ய உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சரீரத்தில் சுகமாக இருந்தபடினாலே மற்ற கூட்டங்களுக்கு அவர் அதிகம் வருவதில்லை. ஆனால் எந்த கூட்டம் இருந்தாலும் அவருடைய பாட்டு பாடி ஆராதனை செய்வது ஒரு இசைஞானம், வாலண்டியாக இசைஞானம். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை பாடி உற்சாகப்படுத்துகிற தேவதாசன், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் வாசிக்கிறது, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கப்பட்டு அழுது புலம்புவது எனக்கு பிரியமில்லை. அதாவது காலம் சென்றவர்களை நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நித்திரைக்கு போனால் எல்லாரும் மறுபடியும் விழித்து எழுதுவோம். அதைத்தான் அவர் குறிப்பிட்டு இது ஒரு நீண்ட நிற்கிறார்கள் என்றே அவர் நித்திரை அடைந்தால், அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் நாம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்துக்கு போகிறோம் என்றும் மீண்டும் நாம் ஒருவர் சந்திக்கிற சாக்கியம் உண்டாக இருக்கும் என்றும் நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்திருந்தார் என்று அறிந்திருக்கிறோமே. கர்த்தர் ஆர்வாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து ஒரு நாளிலே இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோட கூட ஆதாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். தாசனுக்கு போயிட்டு அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள்
தேர்ச்சி ஆட்சி தொடர்ந்து இந்த ஊழியம் நடந்தேறுவதற்கு எல்லா விதத்திலும் அனுக்கிரகம் பண்ணுவதாக கிருபை தாங்குவதாக கர்த்தரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பிதாவே உடைய திருநாமத்தை நாங்கள் நதியோடு துதிக்கிறோம். கிருபையாக இப்படிப்பட்ட தருணத்தை சிந்தையும் அருமையான தாசனின் உலகத்தில் பிரவேசிக்க பண்ணின நாள் முதற்கொண்டு அவரை கண்மணி போல காப்பாற்றி சுகபல ஜீவன் சமாதானம் தந்து ஏற்ற வேலையிலே நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல துறைகளை கொடுத்து உதவ வாழ்க்கையை தந்து அதை ஆசீர்வதித்து வந்தீர். ஊழியத்திற்கு அழைத்து ஊழியத்திற்கு பயன்படுத்தி அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் மிகுந்த துக்கத்தை வருத்தத்தை உண்டு வருகின்றது என்று நீர் அறிவீர். சகலவிதமான ஆறுதலின் தேவன் சமாதானத்தின் தேவனமானவர். இதுவரை உங்களுடைய அப்பா பிள்ளைகள் யாவரையும் தைரியப்படுத்தி ஆட்சி தேர்ச்சி அதே தொடர்ந்து இந்த ஊழியம் நிலை கொண்டு நிற்க குடும்பம் மென்மேலும் ஆட்சி தேர்ச்சி அவர்களோடு இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் கர்த்தரைகளோடு கூட இருந்து தாங்குவதற்கு பலன் கொடுக்கிறேன், கிருபை கொடுக்கிறேன். குடும்பத்தாருக்கு கர்த்தர் தம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தேர்தலையும் கொடுக்கிறாங்க. எங்களுக்குள் ஒரு விசுவாசம் உண்டு, கர்த்தர் எங்களுக்கு சகாயர், எங்களுக்கு ஜீவியத்தை தொடர கிருபையார், குடும்பத்தார் கடியார் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வயது உள்ளவனுமானேன்.
நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி ஒரு அப்பத்துக்கு இருந்ததையும் என் கண்கள் காணவில்லை. இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு ஒரு நீதிமான் ஆண்டவரே உம்மிடத்திலே கடந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர் விட்டு செல்கிற மனைவி, அவர் விட்டு செல்கிற பெண்கள், அவர் விட்டு செல்கிற மருமகன்மார்கள், அவர் விட்டு செல்கிற பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது நாள் வரைக்கும் ஆண்டவரே பாதுகாத்த தேவன். இனிமேல் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆண்டவரே சபையை போஷித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா கிருபையின் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இம்மட்டும் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்புள்ள கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம்.
பேர் புத்தி இல்லாதவங்க. இன்னைக்கு புத்தி இல்லாதபடி கிறிஸ்தவர்களாக நாம் வாழக்கூடாது, ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு எப்போ வருவான், மணவாள் எப்போ வருவான்னு தெரியாது. அப்போ இந்த சத்திய வசனத்தின் பிரகாரம், வார்த்தையின் பிரகாரம் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் தனிப்பட்ட முறையிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்திருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் பாவத்தை மன்னித்தா நிச்சயத்தை பெற்றவர்களாகி பிற்பாடு முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானத்தை குறித்து இன்னைக்கு யூடியூப்ல கண்டுபிடிக்கலாம் பேசுறானுங்க. வேதம் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. அவருக்கு முன்பாகவே சீசரை அழைப்பித்து தேற்றவாளன் வருவாரு, அவர் உங்களை தேற்றுவாரு, அவர் தூக்கி சுமப்பார் சொல்லி பரிசுத்தாருடைய அந்த காரியத்தை சொல்லி அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் உயிரோடு இருக்கிற காண்பித்து சீசர்களை அழைப்பித்து சொன்னாரு, எருசலேமில் போய் காத்திருங்கன்னு சொன்னாரு, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு சொன்னாரு, பரலோகத்தை எழுந்தள்ளி போனார். இன்றைக்கு பரிசுத்தாவினுடைய காலங்களாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இவர் நித்திரை அடைஞ்சிட்டார். இந்த சரீரத்துக்கு இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணல, இருக்கிற உயிரோடு இருக்கிற நமக்கு தான் இந்த பிரசங்கம். எனக்கும் சரி, இருக்கிற எல்லாருக்கும் சரி. இதுதான் சத்தியம், இதுதான் சட்டம். இந்த சட்டத்தோடு வாழ்ந்தாதான் பேர் என்ன வேணா பேர் இருக்கலாம், எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். வருவார் சொன்னால் இவர் எப்படி பரலோகத்தில் போய் இன்றைக்கு பரதேசத்தில் போய் இளைப்பாரி கொண்டிருக்காரோ அதை போல இளைப்பாறத்துக்கு நானும் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமா? விதைக்க போறோம் இப்ப சரீரத்தை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மலாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆயத்தத்தோடு இருங்க. அவருடைய வருகை சுயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது செய்வாரு. துக்கம் இருக்குது, துன்பம் இருக்குது. எனக்கு கூட தாழ முடியாத துன்பம் தான். ஜெயக்குமார் அவருமா ஜெபிக்க முடியாது கேட்டுக் கொள்கிறேன். மகிமையின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த சரீரத்தில் ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரமும் என்ன செய்கிறது, என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்று விவரமாக இந்த வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே இந்த அருமையான தேவனுடைய மனிதன் தாயின் கருவில் மாத்திர உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவை சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இந்த பிரதேசத்திலே ஊழிய செய்ய நன்றி செலுத்துகிறோம். அவரை கத்தாவை இம்மட்டு நடித்து வந்த இம்மானுவேலர் சபையை அழகாக ஒரு மெய்ப்பராக பாடல் கத்தாவை அழகாக பாடி இந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய ஓட்டத்தை கர்த்தர் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அடியான் முழுக்கொண்டு அடியான் எல்லாருக்கும் எனக்கு வேண்டிய ஆறுதலை எனக்கு அருமையான அண்ணன் சொன்னது போல இது யோசித்து பாரு, இதெல்லாம் தேவனுடைய அன்பு, மகிமை, ஆவியானுடைய கிரியை. அதற்காக நன்றி செலுத்து. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அருமை சகோதரிக்காய் சோத்திரம், அன்பு பிள்ளைகளுக்காய் சோத்திரம், அந்த உறவினர்களுக்காய் சோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு கூட சோத்திரம். ஆமாம், இந்த கத்தாத சரீரம், இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சரீரமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் 2ஆம் மாதம் வரும்பொழுது அப்படி நடக்க போவதற்காக நாங்கள் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம். மற்ற வந்த எல்லாரும் கண்ணோக்கிப்பார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.